யாக்கோபையும் ஈசாவையும் ஆசீர்வதித்தான் இல்லையா? அது ஏன் விசுவாசத்தினால ஆசீர்வதித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா 27ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் வாசித்தோம் இல்லையா? அவன் யாக்கோபை ஆசீர்வதிச்சு முடிச்சிட்டான். முடிச்ச உடனே ஏசா வருகிறான். அப்ப இப்ப வந்துட்டு போனது யாருன்னு கேட்கிறான். இவன் அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது யாக்கோபு வந்துட்டு போயிருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சு 33ஆம் வசனத்தை பாருங்க 27ல. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி இவன் நின்ன உடனேதான் ஐயோ வேற யாருக்கோ கொடுத்துட்டோமா நமக்கு அப்படின்னு ஆகிறது. எதுக்கு பிரமித்து நடுங்கினான்? நிறைய பேர் சொல்றாங்க இவன் இப்படி பண்ணிட்டானே, இந்த யாக்கோபு இப்படி ஏமாத்திட்டானேன்னு சொல்ற கோபத்துல ஒரு மாதிரி ட்ரெமர் மாதிரி வந்திருக்கும், அவனுக்கு நடுங்கி இருப்பான்றாங்க. கிடையாது, பிரமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது பிரமித்துன்ற வார்த்தை ஆட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அது இந்த அர்த்தத்தையே வேற மாதிரி ஆக்குது. சிலர் சொல்றாங்க ஏசா மேல பயம். ஏசா என்ன பண்ணுவானோ நம்மள இந்த மாதிரி நம்ம அவனுக்கு கொடுக்காம இவனுக்கு கொடுத்துட்டோமே, அவன் என்ன பண்ணுவானோன்ற பயத்துல நடுங்கி இருப்பான். கிடையாது, அந்த மாதிரி நடுக்கம் கிடையாது. இது பிரமிப்பும் நடுக்கமும். பிரமிக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? உணர்வு இல்லாதவனாக, ஒரு ஆவிக்குரிய உணர்வு இல்லாதவனாக, கொஞ்சம் கூட யோசனை இல்லாதவனாக, கர்த்தருடைய திட்டம் நோக்கம் லாங் டேர்ம்ல கர்த்தர் என்ன வச்சிருக்காரு, யாக்கோபின் மூலமா தான் சந்ததி வழங்க போகிறது, இயேசு வரப்போகிறார், ரட்சிப்பு வரப்போகிறார், இதெல்லாம் மனசுல எடுத்துக்காம அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு சொரணையே இல்லாம, ஒரு உணர்வே இல்லாம, ஆவிக்குரிய உணர்வே இல்லாம வெறும் திங்கிறதுலே கதியா இருந்து அப்படி கடந்தவனுக்கு திடீரென்று விழிப்புணர்வு உண்டாகிறது. யோசிச்சு பார்க்கறான் தன்னுடைய மனைவிக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டை, கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த திட்டத்தை. யாக்கோபை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அவன் மூலமா தான் சந்ததி விளங்க போகிறது என்பதை யோசித்து பார்த்து அந்த ஒரு காரணத்துக்காக மாத்திரமே அவன் பிரமித்து நடுங்கி இருக்க முடியும். இது வெறும் பயத்துல நடுக்கம் கிடையாது. ஈசாக்கை பார்த்தோ, ஏசாவை பார்த்தோ அல்லது யாக்கோபை பார்த்தோ நடுங்கின நடுக்கம் கிடையாது. நடந்த காரியத்தை பார்த்து பிரமித்து நடுங்கினான். இருக்கீங்களா? அப்படிதான் வேத வல்லுநர்கள் அப்படிதான் அதை இன்டர்பிரட் பண்றாங்க பாருங்க. பிரமித்து நடுங்குகிறான். கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். நான் கொஞ்சம் கூட சொரணை இல்லாம இருந்துட்டேனே, இதை பற்றி ஒரு உணர்வு இல்லாம இருந்துட்டேனே, கவனிக்காம இருந்துட்டேனே, இதை பற்றி நான் ஜெபிச்சிருக்கணுமே, இதை பற்றி விசாரிச்சிருக்கணுமே, இதை பற்றி நான் இன்னும் அறிய முற்பட்டிருக்கணுமே, கர்த்தரிடத்துல இன்னும் இதை கேட்டிருக்கணுமே, எனக்கு வழங்கி இருக்கணுமே, இன்னும் நல்லா இது விளங்கி இருந்தா அப்படிலாம் செய்ய மாட்டேனே, தெரியாம இப்படி செஞ்சிட்டேனே. கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, இந்த இளைய குமாரன் மூலமாக சில காரியங்களை செய்ய அவர் இருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒண்ணும் பண்ண முடியாது.